வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அண்ணே அண்ணே பாருங்க, உன் தம்பி வந்திருக்கேன். வாயால என்ன அப்படி கூப்பிடாத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, அண்ணே இன்னும் என் மேல உனக்கு கோபம் போலையா? என்ன பாருங்க. அது என்னைக்கும் போகாது. வாழ்க்கையில நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறனோ அவங்களே என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. தம்பி தெரு, டேய், இப்பதான்டா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். அதுக்குள்ள ஏன்டா கோவப்படுற? தம்பி கொஞ்சம் நிதானமா பேசுப்பா. நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தா இங்க வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கிறாங்களே. அண்ணே ஏன் இப்படி எல்லாம் பேசுற? டேய், என் பேரை சொல்லி கூட கூப்பிடு. ஆனா அண்ணன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. என் சொல் பேச்சு கேட்டு நடந்த தம்பி என்னைக்கும் என்னை விட்டு போயிட்டான். அண்ணே வார்த்தையால என்ன கொல்லாதண்ணே. அண்ணே உனக்கு கோவம்னா எங்களை தண்டிச்சுக்கண்ணே. ஏய், அமைதியாரு, வாயை திறக்காத. எல்லாம் உன்னாலதான். அண்ணே உன் கோபம் நியாயமானதானே? நீ என்கிட்ட பேசக்கூட வேணாம். இன்னைக்கு நல்ல நாள், உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். என்னை ஏமாத்திராதுன்னு. இந்த ஜென்மத்தில இல்ல, இனி எந்த ஜென்மத்திலையும் கிடைக்காது. உன்னை நான் அன்னைக்கே தலைமுழுகிட்டேன். மாமா, எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனா அதுக்காக இந்த நல்ல நாள்ல எங்களை தண்டிச்சிடாதீங்க. மாமா, நீங்க மனசார வாழ்த்துறதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. அடேங்கப்பா, அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா கொண்டாடிட்டு நம்மள பார்த்த உடனே பாசத்துல தேடி வந்த நீ எப்படி நடிக்கிற பாரு. ஆமாமா, சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க இவ்ளோ சொல்லியும் திரும்ப திரும்ப வரியே, வெக்கமாவே இல்லையா? அதான் என் புருஷன் நிம்மதியா இருக்க விடன்னு சொல்றாருல, இப்படி கோயிலுக்கும் வந்து ஏன் டார்ச்சர் பண்றீங்க? கீர்த்தி, அதான் பேசிக்கிட்டு இருக்காங்களே, நீ எதுக்கு குறுக்கல பேசுற? சண்முகம், அவ புருஷனுக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்குது, அவ பேசாம வேற யார் பேசுவா? தேவையில்லாம நீ பேசாத. திரு, நல்ல நாள் அதுவுமா, ஏப்பா இப்படி பண்ற? அப்பா, சாமி கும்பிட்டாச்சுல, எதுக்கு தேவையில்லாதவங்க எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க கிளம்பலாம். ஐயோ, அம்மா, அண்ணன் தான் எங்க மேல கோபமா இருக்கிறாரு. நீங்களாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன நடந்தாலும் பேசாம இரு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. செல்வி, என்னங்க இவ எப்படி இருக்கா? பெத்தவங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடுமாடா? உன்னால அவங்க பட்ட அவமானம் எல்லாம் போதும். அப்படி சொல்லுங்க மாப்ள. இங்க பாரு, தம்பி தங்கச்சின்னு எனக்கு 2 பேர் இருந்தாங்க. அவங்கள நான் எப்பவோ தலைமுழுகிட்டேன். என்ன பேர் வச்சுக்கிட்டோம் என்னையோ என் குடும்பத்துல இருக்கிறவங்களையோ பாக்குறதுக்கு வந்துடாதீங்க. பெரியவனே, வேண்டாம் ஐயா. கோவில் சன்னதியில வச்சு வார்த்தை விடாத, அப்படிலாம் சொல்லாத ஐயா. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இனிமே இவங்க என் மூஞ்சில முழிச்சாங்கன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். வாங்க போலாம்.
காலில் விழுந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியாத பாவி ஆயிட்டோம். என் புள்ள துடிச்சு போயிட்டானே. கடவுளே, இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி எனக்கு கொடு. உன்னை நம்பிதான் போறேன். வாங்க. என்ன மன்னிச்சிடுறா மாப்ள. இந்த நேரத்துல கூட என்னால உன் பக்கத்துல நிக்க முடியல. உங்க நல்ல மனசுக்கு நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அக்கா, நீ அது என்கிட்ட பேசுக்கா. நல்லா இருப்பீங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணலான்னா என்ன? அம்மா நின்ன இடமே போதும். அவங்க ஆசீர்வாதமா அதை எடுத்துக்கலாம். நல்லா இருங்கப்பா, சௌக்கியமா என்னைக்கு சந்தோஷமா இதே இருங்க. மாதிரி மனசு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். எந்திரிங்க மாப்ள. மாப்ள விடுங்க மாப்ள. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல மாமா, எனக்கு பழகிருச்சு. இங்க பாருங்க மாப்ள, நல்ல நாளாதுமா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. வாங்க, நம்ம போய் சாமி கும்பிடலாம். அந்த கடவுள் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுவாரு. வாங்க.